பிரித்தானியாவில் திருமணத்திற்கு தயாராக இருந்த இந்திய இளைஞன் ஒருவருக்கு 1 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு 1000 பவுண்ட்ஸ் அபராதமும் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த நாள் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் வாகனத்தை மிகவும் வேகமாக செலுத்திய குற்றச்சாட்டில் 26 வயதான ஹர்மன் பிரீத் சிங் பசயன்டி என்பவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ரால்ஸ் ராய்ஸ் சொகுசு காரை மணிக்கு 150 மைல் வேகத்தில் ஓட்டியுள்ளதோடு அதனை காணொலியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்த பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட பிரித்தானிய இளைஞனுக்கே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வேல்ஸ் ஸ்வான்சி பகுதியை சேர்ந்த ஹர்மன் பிரீத் சிங் தனது பெற்றோரோடு இணைந்து குடும்ப தொழில் ஒன்றையும் நடத்தி வருகின்றார். கார்டிஃப் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியமை மற்றும் நீதிமன்றத்தை திசை திருப்பியமை ஆகிய குற்றங்களை இவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி தனது திருமணத்திற்கு முதல் நாள் ராக்லான் அருகே உள்ள A449 வீதியில் இவர் காரை ஓட்டியுள்ளார். மணிக்கு 50 முதல் 70 மைல் வேக வரம்பு செல்ல வேண்டிய பகுதியில் இவர் 150 மைல் வேகத்தில் சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காரில் இருந்த அவரது உறவினர்கள் 3 சிரித்து மகிழ்வதையும் அவர் எடுத்த வீடியோவில் காண முடிந்துள்ளது. இந்த வீடியோவை அவர் தனது முகநூலில் பதிவேற்றியுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் வேல்ஸ் வீதி விபத்து தடுப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட போது கார் வலட் சேவையில் பணிபுரியும் அப்துல் சயீத் என்பவரே காரை ஓட்டியதாக கூறி அவர் போலீசாரை ஏமாற்ற முயன்றுள்ளார். எனினும் போலீஸ் விசாரணையில் ஹர்மன் பிரீத் சிங்கினாலேயே கார் ஓட்டப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் திகதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் அவருக்கு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு 3 ஆண்டுகளுக்கு வாகனம் ஓட்ட தடையுத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது குடும்ப நிறுவனமான பசயன்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டிற்கு 1000 பவுண்டுகள் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டது. இவர் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டிலும் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அக்கால பகுதியில் பெண் ஒருவரை கவர்வதற்காக தனது மைத்துனரின் மர்சிடிஸ் பென்ஸ் காரை திருடி சென்றுள்ளதோடு போலீசார் துரத்தி சென்றபோது 130 மைல் வேகத்தில் ஆபத்தான முறையில் காரை ஓட்டிய குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.